ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மொபைலில் மோட்டோ விளாக் பண்ணலாமா. ஸோ அதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம். ஸோ பார்ட் 1 போட்டுட்டோம். ஸோ அதில் ஒரு 2 மெத்தட் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் 3ஆவதாக ஒரு மெத்தட் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக ஒரு பேண்ட்லேயே மோட்டோ விளாக் பண்ணலாம்ட்டு. அதை ஒன்ஸ் நான் டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ போகிறேன்ட்டு மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நான் ஓரளவு டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு தோன்ற ப்ளஸஸ் மைனஸ் எல்லாமே இந்த வீடியோவில் ஸோ என்ன பேண்டுன்றதை பார்த்துருவோம். ஸோ இதுதான் அந்த பேண்டு. ஸோ எஸ் கைஸ், இதை வச்சு நம்ம மோட்டோ விளாக் பண்ணலாம். ஸோ மொபைலில் இதை வச்சு மோட்டோ விளாக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முக்கியமாக தேவைப்படுறது இது. தென் ஹெல்மெட். ஸோ இதை எப்படி ஃபிட் பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எதுக்கு எல்லாரும் மொபைலை அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, சஜஸ்ட் பண்ண மாட்டாங்கிறத சொல்லிடுறேன். ஸோ 2 டிஸ்அட்வான்டேஜஸ் மெயினாக இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் வைட் ஆங்கிள், செகண்ட் திங் ஸ்டெபிலைசேஷன். ஸோ பட் ஆனால் இப்போ வர்ற மொபைலில் மோஸ்ட்லி ஓரளவு ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைட் ஆகிற அளவுக்கு கொடுத்து மொபைலும் ஒர்த்து தான். ஸோ யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு வராது. இப்போ மோட்டோவிளாக்னு எடுத்துக்கிட்டா கோப்ரோ தான் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம தாராளமாக பெஸ்ட்டாக கொடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கான மெயின் காரணம் அதுதான். ஸோ உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இந்த ரிஸ்ட்பேண்ட் 150 ருபீஸ் தான். நான் ஆக்சுவலாக பேர் 260 ருபீஸ்னு வாங்கினேன். ஸோ இதோட லிங்க்கும் வேணா கூட கீழே கொடுக்குறேன், வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. இல்லைனா அமேசானில் போயிட்டு ஜஸ்ட் ரிஸ்ட்பேண்டுன்னு அடித்தாலே வந்துடும். ஸோ இதுவும் இருக்குது. தென் இன்னொரு பேண்டும் இது ஆக்சுவலாக இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஸோ இந்த வெல்க்ரோ ஒன் சைடு தான் இருக்குது. பட் ஆனால் நிவியாவில் 2 பக்கமும் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். ஸோ அது இன்னுமே பெட்டர். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, ரெண்டுமே 130 ருபீஸ் கிட்ட தான் வருது. உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை வாங்கிக்கோங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஓகே தான். எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடு தான். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜும் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறமும் ஓகே, நான் ஒரு பிகினர் தான். ஸோ வாங்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வாங்கி யூஸ் பண்ணேன்னா தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லாரையும் நான் ரெக்கமெண்டும் பண்ணுவேன். என்ன டிஸ்அட்வான்டேஜுங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் சப்போஸ் ஒரு கர்வ்டு ஹெல்மெட் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்கண்ணே. ஸோ இது போடுறப்ப லைட்டாக கீழே வந்துடுது. ஸோ வீவிங் ஆங்கிள் ஃபுல்லாகவே டவுனாக இருக்குது. நான் செக் பண்ண வரைக்கும் மோஸ்ட்லி டவுனில் தான் இருந்துச்சு. ஸோ அது நான் ரொம்ப இப்படி பார்த்து ஓட்டினாதான் ஓரளவு டீசெண்டான ஒரு வீவிங் ஆங்கிளே வந்துடுது. நான் நல்லாவே மேலே பார்த்தேன். பட் இருந்தாலுமே அந்த வீவிங் ஆங்கிள்ங்கிறது ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ அது ஒரு ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸாக நான் சொல்லலாம். தென் நீங்கள் ஆடியோ கூட எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் வீடியோ ஆங்கிள் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. தென் கர்வடா ஹெல்மெட் இருக்கப்போ லைட்டாக இந்த சைடு திரும்பி இருந்துச்சு. ஒரு வீடியோ நான் அப்படியே போகிறேன். ஸோ அது உங்களுக்கு திரும்பினது கரெக்டாக தெரியும். ஸோ இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி டிஸ்அட்வான்டேஜஸாக இருந்துச்சு. மற்றபடி நிறையவே ப்ளஸஸ் இருக்குது. ஆக்சுவலாக எதுவுமே இல்லாததுக்கு இந்த மாதிரி ஒரு இதில் ஜஸ்ட் நீங்கள் யூடியூபுக்குன்ட்டு இல்லை, ஜஸ்ட் உங்களோட மெமரிஸ்லாம் நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்காண்டி தான் நான் வீடியோ எடுக்கிறேன். நானுமே அதுக்காண்டி தான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அந்த மோட்டோ விளாகுங்கிறதெல்லாம் என்னுடைய ட்ராவல் மெமரிஸை நான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதனால தான் எடுக்கிறேன். நீங்கள் என்கிட்ட கோப்ரோ இல்லையே ஆக்ஷன் கேமரா அட்லீஸ்ட் பேசிக் ஆக்ஷன் கேமரா கூட நம்மளால் வாங்க முடியலாம், வருத்தமே படாதீங்க. இந்த வீடியோ மெயினாக இன்னும் ஒரு 2 நண்பர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்கிட்ட ஆக்ஷன் கேமராஸ்லாம் இல்லை என்கிட்டலாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் ஃபீலே பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட வியூ அந்த வீடியோவில் காட்டுங்க. அதுதான் முக்கியம். ஸோ அதை தான் நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பேசிக்காக பிகினருக்கு இது கண்டிப்பாக ஒர்த்தாக தான் இருக்கும். 150 ருபீஸில் நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணலாம்ங்கிறது சீரியஸ்லி ஒர்த்து தான். நீங்கள் ஒரு ஃப்ளாட் ஹெல்மெட் வச்சுருந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக பண்ணலாம். தென் உங்களோட வீவிங் ஆங்கிள்லாம் ஓரளவு டீசெண்டாக இருந்தாலே போதும், சூப்பராக பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவு நல்லா பண்ணுங்கள். நான் எடுத்த ஒரு சில டெஸ்ட் சாம்பிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நான் போடுறேன், பாருங்கள். அதுக்கப்புறம் என்னோடய சஜஷன்ஸ் நான் சொல்கிறேன், பாருங்கள்.
எந்த ஒரு எக்ஸ்டர்னல் மைக்குமே போடாமல் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆடியோ குவாலிட்டியும் நீங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மோஸ்ட்லி வந்து காற்று சத்தம் ஸ்ட்ரைட்டாக கேட்குறனால ஆடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து ஆடியோ வந்து ஹெட்ஃபோன் வந்து உள்ளே போட்டிருக்கேன். ஸோ ஆடியோ ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதான்ட்டு செக் பண்ணுவேன். பட் ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இது எங்கே கீழே விழுந்துருமோன்ட்டு. ஆல்ரெடி நான் வந்து ஒரு 2-3 தடவை வந்து டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் கொஞ்சம் தைரியமாக ஓட்டிகிட்டு இருக்கேன். பட் மற்றபடி ஓரளவு பயங்கிறது வந்து இருக்குது. அது மட்டும் போட்டு அந்த மைக்கை நான் உள்ளே வச்சுருக்கேன். ஸோ ஆடியோ வந்து டிஃபரன்ஸ் ஆகுதான்ட்டு பாருங்கள். வீட்டில் போயிட்டு இதில் வந்து முன்னாடி கேட்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் மெத்தட் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து ரெட்மி நோட் 5 ப்ரோ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து OnePlus நாட்லையும் வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஆடியோ டெஸ்ட் வந்து இதை நம்ம பார்த்துருக்கேன். இப்போ OnePlus நாட் மொபைலில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வீடியோ குவாலிட்டி இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் ஃபீல் பண்ணேன்னா, கீழே வந்துடுது இது. ஸோ ரொம்ப மேலே பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரொம்ப மேலே பார்த்து தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஒரு டீசெண்டான வியூவாச்சும் கிடைக்கும். பட் ஆனால் ஃபோன் ஸ்ட்ராங்காக நிற்கிது. இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராலாக ஒரு மைக்கும் கனெக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதோட ஆடியோ நான் போடுறேன். ஸோ ரெண்டுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓவராக மேலே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வியூ கிடைக்கும். பட் ஆனால் ஸ்லைட்டாக குனிஞ்சிருந்தாலும் வந்து வியூ வந்து மாறும். ஏன்னா நான் ஆரம்பிக்கையே ஓட்டி பழகினால கண்டிப்பாக வியூ வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. தென் வந்து இந்த ஹெல்மெட் வந்து கொஞ்சம் கருடாக இருக்கனால ரைட்டான ஒரு வியூ வந்து கிடைக்க மாட்டேங்குது. நான் மேபி வந்து ஃப்ளாட் ஹெல்மெட் கிடச்சா அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ கைஸ், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த வியூவிங் ஆகிற மட்டும்தான் எனக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. மற்றபடி வந்து நான் வீடியோலையும் சரி ஆடியோலையும் சரி நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன். ஸோ நீங்களும் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ஜஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் வந்து இந்த பேண்ட் வீடியோ போடுங்கன்ட்டு அந்த வீடியோட கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ டாடா கைஸ்.